ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நிறைய மெசேஜ் வாட்ச் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெலகிராமில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். 4000 அபவ் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சேனல், சரிங்களா? ஸோ நிறையா ஃபேக் சேனல் இருக்குது, அதில் சேர வேணாம். நம்மளுடைய அஃபிஷியல் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 4000க்கு அபோவாக இருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பாயிண்ட் இதில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் விட்டால் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கூட பாருங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவ் ஆக போகுதா நெகட்டிவ் ஆக போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ஷனே இருக்காது, சும்மா வருவாங்க, ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபெயிலியர் வரும் அதிகமாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை சைடு நம்ம என்ன பண்ணலாம், புஷ் பண்ணலாம், சரிங்களா? நேராக என்ன பண்ணுங்கள், நெஃப்டி 50ல் வந்துருங்க. மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டே பை சைடில் போயிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பை சைடு என்ட்ரி கொடுக்க போகிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸில் இதில் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நமக்கு தேவை. இங்கே என்ன பண்ணுங்கன்னா, இங்கே அப்படியே வால்யூமை செக் பண்ணுங்கள். வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறதுல யார் டாப் அப்படிங்கிறத பாருங்கள். டாடா ஸ்டீல். ஸோ என்ன பண்ணுங்கள், இவரை எடுத்துக்கோங்க. முதல் 5 இடத்துல க்ரீனில் இருக்குதோ அது 1% மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. 1% அபோவாக இருக்கிறதுனா பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? நேராக உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண உடனே இன்னொரு வழியும் இருக்குது ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நார்மல் ஒரு ட்ரேட் எப்படி போயிட்டுருக்குங்கிறது மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கும். நீங்கள் நார்மலாக நெஃப்டி 50 ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 5 ஸ்டாக்கையும் இமீடியட்டாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு ட்ரெண்டை அனலைசிஸ் பண்ணுங்கள். எது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டாக போகுதோ அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களோட ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக்காக இருக்கணும். இப்படி இருந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நேராக இண்டெக்ஸை எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணுங்கள். பத்து நிமிஷம் கேண்டில் போட்டுடணும், சரிங்களா? மார்னிங்லேயே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கிளவராக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெட்டுன்னு நினைக்க வேணாம், இது டவுன் ஆகுது அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். க்ரீனாக இருந்தால் என்னவா ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல் 10 நிமிஷம் உங்களுக்கு என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, க்ரீன் ஆயிடுச்சு, ஓகேவா? க்ரீனில் இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. நெஃப்டி 50 இப்படி இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது என்னது, பெஸ்ட் வால்யூமில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம இப்போ வச்சுருக்கோம், ரைட்டுங்களா? இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 15 மினிட்ஸ் கேண்டில் பண்ணணும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸ் போடணும். இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், 10 நிமிஷம் போடணும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் அதனுடைய 10 நிமிஷத்தோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுது. இந்த ஹையை பிரேக் பண்ணுங்க. அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணால் நல்லது. பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், டாடா ஸ்டீலுக்கு ரெடியாக இருங்க, சரிங்களா? டாடா ஸ்டீலுக்கு ரெடி ஆகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதை பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும், ஆனால் சும்மா கொடுத்துடக்கூடாது. இதில் தான் சீக்ரெட்டே இருக்குது. இப்போ எண்டு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். என்ன பண்ணுங்கள், ஓகே, அது 10 நிமிஷம் கேண்டில் இண்டெக்ஸ் 10 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம வால்யூம் அதிகமாக வச்சுருக்கோம், அதுவும் பை ட்ரெண்டில் போகுது. 1% மேலே இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம வச்சுருக்கோம். இதில் 15 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கேன். இப்போது 9:30 ஆயிடுச்சா டைம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் டைம், 9:30 ஆயிரும். இப்போது நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணணும். இதில்
எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை கம்பெனி நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 30க்கு அபோவாக இருக்கணும் பாசிட்டிவில். சரிங்களா, இந்த கம்பெனிஸ் வந்து 30க்கு அபோவாக இருக்கணும். இப்போது நீங்கள் 9-15க்கு பார்க்குறீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறீங்க. 9-15க்கு நீங்கள் பார்க்கும்போது 30 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா, 20 கம்பெனி எப்படி இருக்குன்னா நெகட்டிவில் இருக்குது. இப்போ 9:30க்கு பார்க்குறீங்க, 35 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா, 15 கம்பெனி நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோ பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ், கம்பெனியும் பாசிட்டிவில் நல்லா மூவ் ஆகுது. சரிங்களா, அப்புறம் இண்டெக்ஸில் 10 நிமிஷம் கேண்டில் அது பிரேக் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க ஸ்டாக் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டாக். ஸோ இதில் ஒரு பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து 5 to 10 மினிட்ஸில் என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்னிங்கே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க 9:30, 9:31க்கு நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 9:40க்குள்ளே 41க்குள்ளே உங்களுடைய ட்ரேடை என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த சம்பவமே அதான். நான் நிறைய டைமில் சொன்னேன், என் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டாக் பாசிட்டிவ் சைடில் இருக்குது, மார்க்கெட் என்னவா இருக்குது நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு, அப் அண்ட் டவுனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமிங்கை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா சரிஞ்சிச்சா. ஸோ மார்னிங் நல்லா நெகட்டிவாக அகெயின் என்னாச்சு, மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் மண்டே அனலைசிஸ் பண்ணும்போது சொன்னேன், மார்க்கெட் நிறைய பையிங் ப்ரெஷரில் இருக்குது, பட் குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிடிக்ஷன் தேவை. மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும்போது பை சைடு போவதும், மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது செல் சைடு போகிறதும் இமேஜின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், சார் பாசிட்டிவ் சைடு ஓகே, நெகட்டிவ் சைடு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்? ஒன்றுமே கிடையாது, நேராக கீழே வந்துருங்க. மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவில் ரன் ஆகிற கம்பெனி, கீழே இருக்கிறதெல்லாம் என்னது நெகட்டிவில் ரன் ஆகிற கம்பெனி. நெகட்டிவில் இருக்கிற மார்க்கெட் ரெண்டும் நெகட்டிவ். இப்போ நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா இதில் கீழே இருக்க கம்பெனியில் ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சுட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ஒரு 3 months இல்லை அப்படின்னா 6 months ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதோட இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற சில இன்புட்ஸை என்ன பண்ணுங்கள், அதோட கனெக்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிகேட்டரோட ட்ரேட் பண்ணுறாங்க, அது ஃபெயிலியர் கொடுக்கும். கேண்டில் ஸ்டிக்கை பற்றி மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபெயிலியர் கொடுக்கும். எல்லாமே கலந்து பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் அதிகம். இன்னொன்று, ட்ரேடை ரொம்ப கம்மியாக எடுங்க, அதிக ட்ரேடுக்கு போகாதீங்க. ஒரு மாதத்துக்கு 5 ட்ரேட் 10 ட்ரேட் போதும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி, சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.